ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 136வது தலைப்பு. திருஷ்ட அதிருஷ்ட பலன்கள். நமக்கு புரிகிற சயின்ஸ், நமக்கு பிடிக்கிற எத்திக்ஸ், நன்னெறி கோட்பாடு இவற்றுக்கு அனுசரணையாயிருக்கிற ஆச்சாரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை சூப்பர்ஸ்டிஷன், மூடநம்பிக்கை என்று தள்ளுவது தப்பு. நமக்கு புரிகிறதும் பிடிக்கிறதும் நேருக்கு நேர் பலன் தருகிறவை. பல் தேய்க்காவிட்டால் துர்கந்தமாய் இருக்கிறது, பல்லில் வியாதி வருகிறது என்று பிரத்யக்ஷமாக தெரிகிறது. மதுபானம் பண்ணினால் புத்தி கெட்டுப்போகிறது, குடிமோகத்தில் குடும்ப வாழ்க்கையிலே அநேக அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன என்றெல்லாம் நமக்கு பிரத்யக்ஷமாக தெரிகிறது. அதனால் பல் தேய்க்கணும், மதுபானம் பண்ணக்கூடாது என்றெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் ஆச்சாரங்களை ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் எல்லா ஆச்சாரமுமே இப்படி நம் பிராக்டிக்கல் லைஃபில் ப்ரூவ் ஆவதாக இருந்தால்தான் ஒப்புக்கொள்வோம் என்றால் அது தப்பு. ஏனென்றால் திருஷ்ட பலன் என்பதாக பிரத்யக்ஷத்தில் பலனை கொடுக்கிறவற்றோடு நேராக தெரியாமல் ஒவ்வொரு காரியமும் அதிருஷ்டமாகவும் புண்ணிய பாபங்கள் என்றாகி பலன் தருகின்றன. அதிருஷ்டம் என்றால் இங்கே லக் என்று அர்த்தமில்லை. அதிருஷ்டம் என்றால் கண்ணுக்கு தெரியாதது, அதாவது சிற்றறிவுக்கு புரியாதது என்று அர்த்தம். ஒரு காரியம் இந்த ஜென்மத்திலோ ஜென்மாந்தரத்திலோ அல்லது ஜென்மா இல்லாமலாக்கி பரமாத்மாவிடம் சேர்ப்பதிலோ கொடுக்கிற பலன்களையும் ஆச்சாரங்கள் சொல்கின்றன. இதற்கு அதிருஷ்ட பலன் என்று பெயர். பிராதஸ்நானம் பிரசம்சந்தி திருஷ்டாதிருஷ்ட பலம் ஹிதத் என்று சாஸ்திர வச்சனம். இங்கே 2 விதமான பலன்களும் பிராதஸ்நானத்தினால் விளைவதாக சேர்த்து சொல்லியிருக்கிறது. திருஷ்ட பலன் அதிருஷ்ட பலன் இரண்டையும் பிராதஸ்நானம் கொடுக்கிறது என்று அதை புகழ்கிறார்கள் என்று அர்த்தம். சூரியோதயத்துக்கு முந்தைய 3.25 நாழிகை, ஒரு நாழிகை என்பது 24 மினிட், அதற்கு பிராதக்காலம் என்று பெயர். அருணோதயம் என்றும் சொல்வதுண்டு. அந்த காலத்தில் பச்சை ஜலத்தில் குளிப்பதற்கு பிராதஸ்நானம் என்று பெயர். ஆற்றில் குளத்தில் செய்தாலும் சரி, அகத்தில் மொண்டு விட்டு கொண்டு செய்தாலும் சரி, தலைக்கும் ஜலம் விட்டு கொள்ள வேண்டும். தலைக்கு தினமும் ஜலம் விட்டு கொள்வது ஸ்திரீகளுக்கு அவசியமில்லை. விரத தினம், பித்ரு தினம் தவிர மற்ற நாட்களில் அவர்கள் தலைக்கு மஞ்சள் ஜலம் புரோக்ஷித்து கொண்டாலே போதும். பொதுவாக தலையோடு கால் பச்சை ஜலத்தில் காலங்கார்த்தாலேயே குளித்து விட வேண்டும். இதன் திருஷ்ட பலன், அதாவது பிரத்யக்ஷ விளைவு, முதலாவதாக தேக சுத்தி, உடம்பின் அழுக்கு போகிறதென்று நேரே தெரிகிறது. அதோடு அந்த வேளையில் குளித்து விடுவதால் தூங்குமூஞ்சித்தனம், சோம்பல் எல்லாம் போய் உற்சாகமும் சுறுசுறுப்பும் உண்டாகின்றன. புத்தி தெளிவும் ஏற்படுகிறது. இன்னும் மெடிக்கல் சயின்ஸ் படி சொல்லும்போது இந்த பிராதஸ்நானத்தினால் நரம்பு மண்டலமே உறுதியடைந்து இப்போது நர்வஸ் டிசீஸ் என்று பல ரூபத்தில் பரவி வருவதெல்லாம் க்ஷீணித்துவிடும் என்கிறார்கள். அந்த வேளையில் ஸ்நானம் செய்வது உணர்ச்சிகளையும் குளிரப்பண்ணி சமனமாக்குகிறதென்பது இதன் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.